எல்லாருக்கும் வணக்கங்க. மண்டே மார்னிங் ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கோம். நான் காலைல எழுந்திரிச்சி வரும்போதே அம்மா வாசல்லாம் கூட்டி சாணம் போட்டு தொளிச்சு விட்டுருந்தாங்க. அப்புறம் அப்படியே எங்கள் மாடுகளெல்லாம் ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு அம்மாலாம் மாடு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் தீன் போட்டு அப்படியே கட்டுத்தரையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து மண்டே வழக்கம் போல் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி வந்துட்டேங்க. இது தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற கருப்பராயன் சாமி. பக்கத்துலேயே வந்து எல்லோ கலர் இந்த பூ இருந்துச்சு. சரி கொண்டு போய் சாமிக்கு வைக்கலாமேன்னு பறிச்சிட்டு வந்தேங்க. இந்த சாமி வந்து 4-5 வீட்டுக்காரங்களுக்கு சேர்ந்ததுங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்குதுங்க. மாதம் அமாவாசை அப்போ எல்லாருமே அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இது மண் தரையில் தான் இருந்ததுங்க. சுற்றியும் கிழவ மரம் வச்சு பனை ஓலையெல்லாம் வச்சு கட்டி விட்டுருப்பாங்க. ஒரு வருஷம் டு ஒரு வருஷம் பங்குனி மாதம் சாட்டுவாங்க. அப்போ வீட்டுக்கு 1 கிடாய் 2 கிடாய்னு வெட்டி பெரிய விருந்தாலாம் போட்டது உண்டுங்க. இப்போல்லாம் பண்ண முடியறது இல்லைங்க. அதனால் அளவாக சிம்பிளாக ஒரு கிடாய் வெட்டி கூறுக்கடி போட்டுக்கிறதுங்க. இங்கே வந்துட்டாலே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு போனாங்கன்னாவே மனசில் இருக்க கஷ்டமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டு அம்மா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு தம்பியோட பில்டிங் பிளாக்ஸ் எடுத்து விளையாட ஆரம்பித்தாச்சுங்க.